NSWS கடமை எல்லாருக்கும் வணக்கம். NSW தரப்பிலிருந்து TNPSC குரூப் 4 அண்ட் தென் குரூப் 2 TA 2022 ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வித் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற அடிப்படையில் ஆரம்பிச்சிருக்கோம். இது மட்டும் படித்தா போதும்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பேட்ச்லேயே எல்லாமே அடங்கிடும். ரைட். ஸோ இந்த ஒரு பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட மாணவர்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குரூப் 2 TA அண்ட் தென் குரூப் 4. ஸோ இந்த நம்பிக்கை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நம்பிக்கை தான். சரிங்களாங்க? கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றுவோம். அந்த ஒரு நம்பிக்கை வந்து ஒரு வெற்றியை அவங்களுக்கு திருப்பி கண்டிப்பாக கொடுப்போம். நான் மட்டும் இல்லை, ஒரு டீமே உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உறுதியாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான PDF மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஜஸ்ட்டு நீங்கள் படிங்க, அது மட்டும் போதும். இது ஆக்சுவலாக என்னென்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுங்க. சரிங்களா? இது ஃபைனல் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு. இது வரைக்கும் வந்திருக்கிறது. இந்த லிஸ்ட்டு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் நம்மளோட குரூப் அப்படிங்கிறதுல, அதுவும் நம்ம பேட்ச் அப்படிங்கிறதுல ஆட் செய்யப்படுவார்கள். சரிங்களா? நிறைய பேர் வந்து குரூப்பில் ஜாயினே பண்ணல. டெலகிராம் குரூப்பில் 2 குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். குரூப் 4க்கு அந்த குரூப் 2க்கு. அந்த குரூப்பில் மட்டும்தான் இந்த பேட்ச் நடக்கும். ஆல் இன்ஃபர்மேஷன் அதில் மட்டும்தான் இருக்கும். இன்னும் நிறைய பேர் அதில் வந்து ஆடே ஆகலை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், ஆட் ஆகிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இது எல்லாமே உங்களோட நேமு, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப பர்சனலாலாம் கிடையாது. உங்களோட நேமு, உங்களோட ஏஜ் அந்த ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட், கமெண்ட் அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஃபைனல் லிஸ்ட்டு. சப்போஸ் இதில் உங்களோட பேர் இல்லைன்னா தயவு செஞ்சு அட்மினுக்கு மெசேஜ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரேங்க் லிஸ்ட்டு போடுறதாகட்டும், இல்லை எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லிமிட்டட் சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணோம். இருந்தாலும் சரி, இத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்க, எப்படி யாரையாவது விட்டுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான். ரைட். ஸோ ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறதுல ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா இப்போது ஜனவரி 20 தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி டெஸ்ட் பேட்ச்சில் அன்றைக்கி தான் ஷெட்யூல் கொடுப்பாங்க. இல்லை அன்றைக்கி இந்த ஒரு பேட்ச் ஸ்டார்ட்டு அன்னையிலேருந்து நைட்டு தான் வந்து எப்போவுமே வந்து ஷெட்யூல் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ நான் ஷெட்யூல் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறமா ஜனவரி 20 வரைக்கும் ஆட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, மாணவர்கள் ஆட் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டாகவே இருக்கும். அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறோம். ஜனவரி 20 தானே வந்து பேட்ச் ஆரம்பிக்குது, கொடுத்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான். சரிங்களா? இன்னும் வந்து ஆஃப்லைன் அட்மிஷன் வேறு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் வேறு போயிட்டுருக்குது. ஸோ சரியான ஒர்க்கு. சரிங்களா? அதனால தான் வந்து கொஞ்சம் ஆடியோவும் கொடுக்க முடியல. ரைட்டு. நம்ம வீடியோவை கொடுத்துட்டேன்னா நிறைய பேருக்கு தெரியுறதில்லைங்க. நம்ம குரூப்பில் ஆடியோ போடுறது கூட நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. ரைட். நம்ம யூடியூப்பில் போட்டால் இருக்கும். இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் தயவு செஞ்சு உங்கள் பேர் இருக்குது இல்லைன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அட்மின்ட்ட உடனே வந்து இது பண்ணிக்கோங்க. NSW ஹாப்பிலி லஞ்ச் 24/7 ஸ்டூடெண்ட்ஸ் கேர் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஸ்டாஃப்க்கு வந்து வேறு ஒரு ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே ஜனவரி 20 எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுவாங்க. நல்லாவே உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து என்னோடய நம்பர் நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னா, நம்பரு இல்லை வந்து உங்களுடைய ஏதாச்சும் பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த கமெண்ட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து அட்மின்ட்ட சொல்லி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது பப்ளிக்கில் போகுது. அதனால் எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஷெட்யூல் அப்படிங்கிறத பொறுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அதுதான் விஷயம். ஷெட்யூல் கொடுக்காதது காரணம் அது ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்களா. இதுக்கு முன்னாடி என்னடா நடந்திருக்கும், அதுவே குரூப்பில் ஒன்றும் இல்லை வச்சுக்கோங்க. ரைட்டு. ஜனவரி 20 தான் 20 தான் எல்லாமே ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற வந்துடும். சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.